அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ஒய்டாவே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் தான். நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. என்ன ரீசன் எல்லாருக்குமே தெரியும். இந்த போர் வந்து நிறுத்த சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 வாரத்துக்கு இந்த போர் வந்து நிறுத்தியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தா நிஃப்டி 50 ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 873 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் தான். இன்னைக்கு ஒரு 3.78% ஏற்றத்த குடுத்திருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. 2987 பாயிண்ட் பார்த்தோன்னா, ஏற்றத்த குடுத்திருக்கு. 5.67% வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏற்றத்த தள்ளி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஏற்றம் தான் இன்னைக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1629 பாயிண்ட் ஏற்றத்த குடுத்திருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட். ஆல்மோஸ்ட் 6.69% ஏற்றத்த குடுத்திருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா, ஒரு 724 பாயிண்ட் 1.54% ஏற்றத்த குடுத்திருக்கு இன்னைக்கு. பட் இன்னைக்கு ஐடி மட்டும் ஒரு 162 பாயிண்ட் மட்டும் தான் ஏற்றத்த குடுத்திருக்கு. இன்னைக்கு ஐடியும் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஓகே. பட் ஒய்டாவே மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு. இன்னைக்கு ஃபர்தரா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு 2053 கோடி செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பட் டிஎஸ் நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு 3528 கோடி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏற்றம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வர நாட்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு கிரீன் சிக்னல்லையே மூவ் ஆகிட்டு இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு ஃபர்தராக நியூஸ்குள்ளே போகலாம். என்ன நியூஸ்னு பார்ப்போம். இன்னைக்கு போகிற நிறுத்தினால தான் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் நல்ல ஒய்டாகவே நல்ல ஒரு ஏற்றம். ஃபுல்லாகவே பார்க்கும்போது எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது. அருமையாக இருக்குது மார்க்கெட் பார்க்கும்போது. ஆல்மோஸ்ட் 26,000 பாயிண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 24,000 கிட்ட வந்துச்சு பாயிண்ட்ஸு. கம்பல்சரி வர வாரம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு ஃபர்தர் அடுத்த நியூஸ் போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தினால இந்த போர் நிறுத்தினால ஃபர்ஸ்ட் விஷயம் எல்என்டி பங்கு பார்த்தீங்கன்னா 7% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது இல்லாமல் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை வந்து இறங்கின உடனே இந்த எஸ்பிசிஎல் பெட்ரோல் தென் பார்த்தீங்கன்னா கேஸ் செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டுமே இந்தியன் பெட்ரோல் மட்டுமே ஒரு 10% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் தான். கம்பல்சரி இந்த போர் வந்து முடிஞ்சால் நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு டெவலப் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த 2 வாரத்தில் சப்போஸ் ஏதாவது ட்ரம்ப் கோளாறு பண்ணாருன்னா கம்பல்சரி இறங்க வாய்ப்பு அதிகம். அந்த இறங்குற வாய்ப்பு தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வாய்ப்பு வரும்போது நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். நல்ல லெவல் வரும்போது பங்குல பிடிக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா எல்என்டி தான். இன்னைக்கு ரூ. 4,007 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 7.64% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட். நான் உங்களுக்கு பிஃபோராவே ஒரு வீடியோல அப்டேட் பண்ணேன். ஒரு 3,400 கிட்ட வந்துச்சு. நல்ல லெவல் இது. இந்த மாதிரி லெவல் வரும்போது நம்ம பிடிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த லெவல்ல மிஸ் பண்ணிட்டோம். அகைன் வர வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா கம்பல்சரி வீடியோல அப்டேட் பண்றேன். இன்னைக்கு ஃபர்தரா எல்லா வீடியோல கொஞ்சம் குயிக்கா பண்ண பார்க்குறேன். நிறைய பங்குகள் இருக்கு. பட் எல்லா பங்கையுமே நான் வீடியோல போட முடியல. ஒரு சில மெயின் பங்கு மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான். பேங்க் செக்டார்ல இன்னைக்கு HDFC நல்ல பர்ஃபார்மன்ஸ் 5.71% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ரூ. 816 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பேங்க் செக்டர் அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி. இன்னைக்கு ஐசிஐசியும் ஒரு 5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ரூ. 1,309 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஐசிஐசியும். கம்பல்சரி வர நாட்கள் ஏற்றத்தை கொடுக்கும் தான் எதிர்பார்க்குறேன். கம்பல்சரி ஏற்றம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வாய்ப்பு கம்மி தான். இறங்குச்சுன்னா வாய்ப்பு அதிகம். இறங்கும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா பேங்க் செக்டரில் கொட்டாக் மஹிந்திரா பேங்க் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ரூ. 380 க்ளோஸ் ஆயிருக்கு. 4.77% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு இந்துஸ்தான் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 1,333 க்ளோஸ் ஆயிருக்கு. 6.56% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ஏற்றம். நான் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணேன். அந்த கரெக்ஷன் கிடைக்கல. கம்பல்சரி ஒரு நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆஃப்டர் 2 வீக் கழிச்சு இந்த போர் அகைன் கொண்டு வந்தாங்கன்னா கம்பல்சரி இறங்க வாய்ப்பு அதிகம். இறங்கும்போது நம்ம உள்ள போகலாம். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுறது நமக்கு நல்லது. இன்னைக்கு அடுத்த பங்கு பேங்க் செக்டரில் இந்துஸ்தான் பேங்க் தான். ரூ. 838 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 6.91% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட். இந்த லெவலில் நம்ம பங்கு பிடிக்கவே முடியாது. இறக்கத்தை கொடுக்கும்போது நம்ம உள்ள போகலாம். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுறது நமக்கு நல்லது. ஒவ்வொரு பங்கும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் வரும்னு நினைக்கிறேன். வரும்போது கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக இருக்குது தான் நம்மளுக்கு நல்லது. பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல நல்ல பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அப்போ மட்டும் நம்ம உள்ளே போகலாம். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. மஹிந்திரா பங்கும் பார்த்தா நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து அகைன் பார்த்தா பீக்கில் போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு 6.79% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 3,211 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவல் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. ஆட்டோ செக்டர் நல்ல லெவல் பர்ஃபார்மன்ஸ். எல்லா பங்குமே ஏறி இருக்கு. டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 6.80% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 3,705 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல பர்ஃபார்மன்ஸ். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கேப் இன்னைக்கு ஒரு 4.67% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் இதுவும். ஹீரோ மோட்டார் கேப் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்தேன். பட் வாய்ப்பு கிடைக்கல. நல்ல ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கல. வரும்போது கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தான். இன்னைக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 12.65% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு அசோக் லேலண்ட். நல்ல லெவலில் பங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பங்கு இந்த லெவலில் பிடிக்கிறது ரொம்ப ஆபத்து. கொஞ்சம் இறக்கத்தை கொடுக்கட்டும். அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாமல் நம்ம உள்ளே போகலாம்.
இன்னைக்கு ஐடி பங்கு கொண்டு வந்திருக்கேன். ஐடி பங்குல லோதா டெவலப்பர்ஸ் நான் ரொம்ப வீடியோல போட்டுருந்தேன். ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன்ல இருந்துச்சு. 52 வீக் லோல போச்சு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டும் பார்த்தோன்னா ஒரு 8.5% ஏற்றத்த குடுத்திருக்கு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட். நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 779 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கட்ட முடிவு நான் உங்களுக்கு சொன்னேன். நல்ல லெவலுக்கு வரும்போது புடிச்சுங்கன்னு சொல்லிட்டு. புடிச்சிருந்த நம்பர்கள் கம்பல்சரி நல்லா ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. புடிக்காத நம்பர்கள் அகைன் வெயிட் பண்ணுங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாம நான் அப்டேட் பண்றேன். இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். நான் உங்களுக்கு பிஃபோர் அந்த நியூஸ் சொன்னது தான். இந்த கச்சா எண்ணெய் விலைய வந்து இந்த இறக்கத்த குடுத்தோனே, எல்லாருடைய செக்டாருமே இந்த ஆயில் செக்டார் எல்லாமே ஏற்றத்த குடுத்திருக்கு. 6.62% இன்னைக்கு ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 143 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவல் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல ஒரு பீக்ல போயிடுச்சு. அகைன் கரப்ஷன் ஆகும்போது நம்ம உள்ள போகலாம். அது வரையும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தா நம்ம ஃபேவரட் பங்கு தான் ஏசியன் பெயிண்ட். இன்னைக்கு மட்டுமே ஒரு 4.46% ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 2285 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அகைன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு லெவல்ல கிடைச்சது. நான் நல்ல லெவல் வரும்போது பை பண்ணேன். ஸோ இப்போ பீக்ல ஏறிடுச்சு. அகைன் கரப்ஷன் ஆகும்போது நம்ம உள்ள போகலாம். அது வரையும் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. மார்க்கெட்ட வாட்ச் பண்ணா மட்டும் தான் நம்ம நல்ல லெவல்ல பங்குல புடிக்க முடியும். மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியல. இந்த மாரி வீடியோ போடும்போது நீங்க ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். மார்க்கெட் நல்ல லெவல் கிடைக்கும்போது நம்ம உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு சில விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். ஸோ உங்ககிட்ட மணி இருந்துச்சுன்னா, மார்க்கெட் ஏறும்போது அந்த மணிய வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பீக்ல வாங்கவே வாங்காதீங்க. அந்த பீக்ல வாங்க தவிர்த்துட்டு, லோல பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, லிக்விட் ஃபண்ட்ல போடுங்க அமௌண்ட்ட. லிக்விட் ஃபண்ட்ல லோட் பண்ணி வச்சுக்கங்க. உங்கள்ட்ட கிடைக்கிற அமௌண்ட் லிக்விட் ஃபண்ட்ல போட்டா, அது தனியா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். ஸோ சடனா மார்க்கெட் இறங்கும்போது, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது, நீங்க உள்ள மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கிடைக்கிற அமௌண்ட்ட அந்த மாரி சேவ் பண்ணுங்க. எடுத்து மார்க்கெட்ல பீக்ல போடாதீங்க. அது பீக்ல போட்டா லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, பிடிஎல்டி இண்டஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் ரூ. 1355 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தா 4.60% வந்து ஏற்றத்த குடுத்திருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நல்ல ஒரு பீக்ல போயிடுச்சு. பங்கு கீழ இறங்கும்னு பார்த்தேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகல. ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது கம்பல்சரி அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ணது தான். ஸோ இந்த கச்சா எண்ணெயோட இறக்கத்த குடுத்த உடனே பெட்ரோல் பங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஷேரோட வேல்யூ எல்லாமே ஏறிடுச்சு. இன்னைக்கு மட்டுமே 10% கிட்ட வந்து ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 364 க்ளோஸ் ஆயிருக்கு. சரியான பெர்ஃபார்மன்ஸ். வெயிட் பண்ணி பார்த்த நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு. அத விட்டிருந்தீங்கன்னா, அகைன் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உள்ள போகலாம். அது வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த போர் பதற்றம் முடிஞ்சுச்சுன்னா பிரச்சனை இல்ல. அகைன் உங்களுக்கு கன்டின்யூ ஆச்சுன்னா, கம்பல்சரி இறங்க வாய்ப்பு அதிகம். ஸோ அதுவரையும் பொறுமையா வாட்ச் பண்ணிட்டே இருங்க மார்க்கெட்ட. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி தான். ஸோ எல்லா பங்குமே ஏற்றமாச்சு. ஒரு சில பங்குகள் மட்டும் இறக்கத்த குடுத்திருக்கு. அதுல ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி. இவங்களுடைய கம்பெனில சில இஷ்யூ இஷ்யூ வந்து இருக்கிறதுனால, இன்னைக்கு வந்து ஷேர் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ நல்ல லெவல் கரெக்ஷன் தான். பட் இந்த லெவல்லயும் புடிக்கலாம். ஸோ ஹைல வாங்கியிருந்தீங்கன்னா, ஆவரேஜ் பண்ணீங்க தாராளமா ஆவரேஜ் பண்ணுங்க. ரூ. 1191 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 0.41% கரெக்ஷன் குடுத்திருக்கு. நல்ல கரெக்ஷன் தான். இன்னும் கரெக்ஷன் இது வர வாய்ப்பு அதிகம். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஒரு மினிமம் குவான்டிட்டி பை பண்ணி வச்சுங்க. பீக்ல வாங்கியிருக்கோம். ஆவரேஜ் பண்றவங்க ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ அதே மாரி தான் ஐடி செக்டர்ல டெக் மஹிந்திராவும் இன்னைக்கு கொஞ்சம் இறக்கத்த குடுத்திருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 2.24% இறக்கத்த குடுத்திருந்தது. ஸோ ஒரு சில பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். பீக்ல போற பங்குல தவிர்த்துட்டு, லோல வர பங்கு மட்டும் பிடிப்போம். வர 2 வாரம் கழிச்சு கம்பல்சரி மார்க்கெட் இறங்க வாய்ப்பு அதிகம். இறங்கும்போது நம்ம உள்ள போகலாம். அதையும் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா சிப்லா தான். ஃபார்மா கம்பெனில சிப்லாவும் ஒரு ஆவரேஜ் நியூட்ரல் ட்ரேட் தான் பண்ணியிருக்கு. 1.29% தான் ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 1218 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல கரெக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த லெவல்லயும் பங்குகள பிடிக்கலாம். சிப்லா நியூஸ் எதனா வந்துச்சுன்னா ஃபர்தரா உங்களுக்கு வீடியோல அப்டேட் பண்றேன். அது வரையும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. எதனால இந்த பங்கு கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு? என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியானா மட்டும் தான் பங்குகள் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இல்லன்னா செல் ஆஃப் பண்ணியிருந்தா மட்டும் தான் பங்குகள் குறையும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அப்டேட் வரும்போது உங்களுக்கு கிளியரா குடுக்குறேன் வீடியோல. பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தோன்னா அவென்யூ சூப்பர் மார்க்கெட். ஸோ இதுவும் இன்னைக்கு ஒரு 2.25% இறக்கத்த குடுத்திருக்கு. ரூ. 4369 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு கரெக்ஷன். ஸோ இந்த லெவல் கரெக்ஷன் நம்மளால பிடிக்க முடியாது. இது வந்து ஆல்ரெடி பீக்ல இருக்க பங்கு. ஸோ பாருங்க புக் வேல்யூ ஆல்மோஸ்ட் ரூ. 351 இருக்கு. ஸோ டிவிடெண்ட் 0ல இருக்கு. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த டைம்ல பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ நல்ல கரெக்ஷன் ஆகட்டும். ஒரு 35 கிட்ட போச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு அடுத்த கட்ட முடிவு நம்ம ட்ரை பண்ணுவோம். அது வரையும் பொறுமையா வெயிட் பண்ணி பங்குல வாட்ச் பண்றது தான் நம்மளுடைய வேலை. பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா காட்ரே பிலிப்ஸ். ஐடிசி மாரி தான் இந்த பங்கும். ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன்ல இருந்துச்சு. இப்பவும் கரெக்ஷன் லெவல் தான் இருக்கு. ரூ. 2007 நல்ல பீக்ல இருந்து சரியான கரெக்ஷன். ஸோ இந்த லெவல்லயும் பங்குல பிடிக்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம அந்த பங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு கடைசி பங்கு பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா தான். ஸோ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஏறுச்சுன்னா, கோல் இந்தியா இறங்குது. ஸோ இந்த மாரி லெவல்ல பங்குகள் இறக்கத்த கம்பல்சரி குடுக்கும். ஸோ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா, இன்னும் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். நல்ல பீக்ல இருக்கு. கரெக்ஷன் ஆகட்டும். பொறுமையா இருங்க. வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையா உள்ள போகலாம். ஸோ நம்ம பீக்ல வாங்குனீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ பொறுமையா ஒவ்வொரு பங்கும் இறங்கும்போது வாங்கலாம். அது இன்னும் கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல சிம்பிளான விஷயம் தான். மார்க்கெட் ஏறும்போது அந்த சில பங்குகள் உங்க கையில கேஷ் இருந்துச்சுன்னா, அத லிக்விட் ஃபண்ட்ல போட்டு கரெக்ட்டா பில் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம மார்க்கெட் இறங்கும்போது உள்ள போட்டு நம்ம கரெக்ட்டா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த வீடியோ நோக்கமே உங்களுக்கு தெளிவான விஷயம் நான் சொல்கிறேன். பீக்கில் வாங்குறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. லோவில் பிடிங்க. அப்போ தான் நம்ம நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.